உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பல்வேறு தளங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளாகட்டும் அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் இதற்கு திமுக அரசை சாடி பல்வேறு தளங்களிலும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இது தொடர்பாக இன்றைக்கு காலையில் தாவேக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றினையும் எழுதியிருந்தார். தற்போது இது தொடர்பாக அவர் ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பல விஷயங்கள்ல விஜய் களத்துக்கு வருவதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. கடந்த பெஞ்சல் புயல் அப்போ அவர் களத்துக்கு வரல அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவர் களத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னே பார்க்கலாம். ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக முறையிட இருக்கிறார் அப்படின்ற தகவல். 3 பக்க கடிதம், அறிக்கை அப்படின்னா சொல்லப்பட்டது. என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறீங்க உங்க கட்சி சார்பாக, விஜய் சார்பாக என்ன வலியுறுத்தல்கள் மேற்கொள்றீங்க ஆளுநர் கிட்ட? கண்டிப்பா நீங்க சொல்லும் போது பெஞ்சல் புயல் குறித்து பேசுனீங்க. பெஞ்சல் புயல்ல நம்மளுடைய தோழர்கள் எல்லாரும் களத்துலதான் இருந்தாங்க. பட் எதிர்பார்ப்பு என்பது தலைவரும் வரணும் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு நிவாரண உதவிகள் செய்தோம், நேரடியாக செய்தோம். அதுங்கிறது பதிவு செய்ய விரும்புறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு மிக முக்கியமாக பெரிய பிரச்சனையாக இன்று பற்றி எரிஞ்சிட்டு நமக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாணவி விவகாரம் தான். அதுல நம்ம ஹைகோர்ட்டை என்ன ஷோ மட்டும் ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுல இருந்தே தமிழக மக்களே அதை புரிஞ்சுக்குவாங்க, எந்த அளவுக்கு மோசமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கமிஷனர் அவர்கள் பேசும் பொழுது என்னைக்குமே குற்றவாளி சொன்னதை அப்படியே நம்ம ஒப்பிக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளி சொன்னதை ஒரு ஒப்பிக்கிறாரு. அவசரமாக இந்த வழக்கை முடிச்சு வைக்கிற மாதிரியான திசையில இது போகுதா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு மாவு கட்டு போட்டோம், ஒரு அடிச்சதன் மூலியமாக இது ஒரு வடிகால் மாதிரி இதை நிறுத்த போக செய்யலாம் அப்படிங்கிற வேலைகளை செய்யறாங்களா? நம்ம எதிர்பார்ப்பு என்பது சரியான நீதி கிடைக்கணும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு எங்களோட அறிக்கையிலே முதல்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிர்பயாவுடைய இன்சிடென்ட்டுக்கு பிறகு நிர்பயா நிதி என்று எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படுகிறது. அது எத்தனை மாநிலங்கள் அதை யூட்டிலைஸ் பண்றாங்கன்னா யூட்டிலைஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30%, 40% நிதியை தமிழகம் முதற்கொண்டு யூட்டிலைஸ் பண்ணல. அதான் நம்ம குறிப்பிட்டு எழுதணும். பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியாவது எடுத்து செலவு பண்ணுங்க. நீங்க அந்த ஸ்மார்ட் பட்டன்ஸ் கொண்டு வாங்க, அவங்களுக்கான உளவியல் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதை கூட இன்னைக்கு அரசாங்கம் செய்யாம தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சந்திப்பதற்கான நோக்கம் என்பது இது மட்டும் கிடையாது. நம்ம ஒரு பக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பேசிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம ராமேஸ்வரத்தை என்னாச்சுன்னு பார்த்தோம். ஒருத்தர் அந்த உடை மாற்றுறதுல வீடியோ வச்சு கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த விஷயம் பேசும்பொழுது அதை குறித்து நம்ம பேசப்படுறதே இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு செவிலியர் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, தற்கொலைன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பாலியல் புகார் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அது குறித்து விசாரிக்கிறது, அதை பத்தி பேசுறது இல்ல. அண்ணாநகர் அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் என்ன, அவருடைய பெற்றோருக்கு நடந்த பாலியல் கொடுமை என்ன, அதற்கு உயர்நீதிமன்றம் எப்படி கண்டித்து அவர்களை இந்த வழக்கை எப்படி மாற்றினார்கள்? ஏன்னா பல நேரங்களில் காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கிறார்களா அல்லது குற்றவாளிகள் பக்கம் நிற்கிறார்களா? ஏதோ ஒரு அரசு அழுத்தத்தின் காரணமாகவோ அரசியல் ரீதியான தொடர்புகளின் காரணமாக நிற்கிறார்களா என்று பார்த்தால் அதே நமக்கு பல கேள்விக்குறிகளை எழுப்பிட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல நம்ம யாரிடம் போய் முறையிடுவது என்று பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்க ஆளுநர்கிட்ட போய் நம்ம இதை சொல்லணும். இது தமிழகத்தில் நடக்கின்ற பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கும் நம்ம சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும், சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழகம் உரிமை சார்ந்த சில விஷயங்களும் இன்று ஆளுநருடைய மனுவில் கொடுக்கப்பட்டிருக்கும். திரு ஜெகதீஸ்வரன், இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மீதே விமர்சனங்கள் இருக்கிறது. துணைவேந்தர் நியமனத்திலிருந்து ஆளுநர் மீதான விமர்சனங்களே பல இருக்கு. அவர்கிட்டயே போய் இந்த விவகாரம் தொடர்பாக முறையிடுவது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க? இல்லங்க, இன்னைக்கு இதுக்கு அத்தாரிட்டியா யார் இருப்பானா, காவல்துறையில இருக்கிற டிஜிபி சந்திச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு புகார் என்பது இன்னைக்கு காவல்துறை மேலதான் எழுதிருக்கு. நீதிமன்றம் சுட்டிக்காட்டுற இடம் என்பது காவல்துறை சரியாக செயல்படல. அப்ப எந்த மாதிரியான ஒரு எஸ்ஐடி போடணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற இடத்துல நீதித்துறை நகர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப உச்சபட்ச பொறுப்புல இருக்கிறோம், அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இல்ல உள்துறையை கையில வச்சுட்டு இருக்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பல நேரங்களில் சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு அரசுன்னு சொல்றாரு. காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்க மட்டும் பத்தாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் சொல்றாரு. ஆனா தொடர்ச்சியாக பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் பெண்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு சரியான நபர் யார் என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஓகே நம்ம ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா அவர் தான் வேந்தரா இருக்கார் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த வேந்தரிடம் முறையிட வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க
அவருக்கும் அதுல மிகப்பெரிய ரோல் இருக்கு. நீங்க சொல்றது நியாயமான இதுதான். நீங்க வைஸ் சான்சலர் போட்டிருக்கணும், வைஸ் சான்சலர் போடாதது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கே சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயே முன்னுக்கு பின் முரணான தகவல் சொல்றாங்க. செக்யூரிட்டி சரியா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை பார்க்க வேண்டிய இடத்தில் இவரும் இருக்கிறார் என்றால், அதே நேரத்தில் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துலயும் ஆளுநர் இருக்காரு அப்படிங்கறதால தான் அவருக்கு இதை கவனப்படுத்துற விஷயங்களை பண்றோம். இன்னொன்னு நான் மறுபடியும் சொல்ற மாதிரி இது ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு. விசாரணை அது ஒரு பக்கம் சரியான திசையில சென்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அடுத்து சிபிஐ விசாரணை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சென்று கொண்டிருக்கும் போது ஆளுநரிடம் போய் முறையிடுவதில் அதற்கான தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல, அதனால அது கேட்டு இல்லங்க. விசாரணை சரியாக சென்று கொண்டிருக்கிறதா இல்லையாங்கிறது அப்ப நீதிமன்றம் ஏன் சுவமோட்டோ அதை எடுக்கிறாங்க? முதல்ல விசாரணை சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. கமிஷனர் குறித்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இவ்வளவு அவசரமாக இதை சொல்றாங்கிற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீதிமன்றம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டது, தமிழ்நாடு அரசாங்கம் இதை சரியா ஹேண்டில் பண்றாங்களா, அவங்க பண்ணிருந்தாங்கன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே. எத்தனை வழக்குகளை சுவமோட்டோவா நீதிமன்றங்கள் எடுக்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்திற்கு தெரிகிறது சரியாக ஹேண்டில் பண்ணலன்ட்டு. அதற்கு பிறகு நீதிமன்றத்தோட பார்வைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இது எஸ்ஐடி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியா போகுதுன்னு சொல்லி சொல்லுங்க. அதை அவங்க மேற்பார்வை பார்க்க போறாங்க. எகைன் ஏன்னா மறுபடியும் இதை எந்த காவல்துறை விசாரிக்க போறாங்கன்னா தமிழக காவல்துறை தான். அப்ப நீதிமன்றத்தோட பிரஷர் இருக்கிற காரணத்தினால இது சரியா போகும் நம்ம எல்லாம் நம்புறோம். பட் ஆனா இதுல எல்லா உண்மைகளும் வெளியே வர வேண்டும். அந்த பெண்ணிற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டும். நிர்பயா விஷயத்துல சொன்ன மாதிரி ஒரு 5 மாதத்திற்குள்ள அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இன்னொன்னு பாருங்க, இவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. பல கொள்ளை வழக்குகள் இருக்கு, திருட்டு வழக்குகள் இருக்கு, வழிப்பறி வழக்குகள் இருக்கு. ஆனா அவர் உலாவிட்டு இருக்காரு, அவர் பிரியாணி கடை வச்சு உலாவிட்டு இருக்காரு அப்படிங்கிற இடத்துலன்னா அப்ப யாருக்கெல்லாம் இது தொடர்பு இருக்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க மறுபடியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அது செய்திகள்லாம் எப்படி வந்துட்டு இருக்க, அவர் பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு தானே இருக்கு. அப்போ அது நம்ம பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரியாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நடந்துருந்துச்சுன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நாங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆளுநர் சந்திக்க வேண்டிய அவசியம், நம்மளும் நகர்ந்திருப்போம். இது சரியாக போகல. இன்னும் இது கவனமாக சரியாக போக வேண்டும். அகைன் இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. இப்ப இதை பேசுறோம் நம்ம தான் சொல்றோம். ராமேஸ்வரத்துல அவங்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம். என்ன நடவடிக்கை அடுத்து என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் திரு ஜெகதீஸ்வரன். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. தொடர்ந்து நாம் இது குறித்து தான் பேச போகிறோம். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.